மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க. இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைஸ் ரெவென்யூ அதில் மட்டும் எங்களுக்கு ஒரு 1,500 கோடி ரிகார்டிங் ப்ரிவிலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், பைபேக் ஆஃப் பாட்டில்ஸாக இருக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் FLN 2 லைசன்ஸாக இருக்கலாம். இந்த இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி இதில் நாங்கள் இந்த எக்ஸைஸ் ரெவென்யூவில் நாங்கள் ஜென்ரேட் பண்ண அமௌண்ட் டைரெக்டாக வந்திருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரௌண்ட் 750 crores. அது ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ், ரிஃபார்ம்ஸ் டு ரேஷனலைஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட்டு. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ அரௌண்ட் 5,000 crore இஸ் எக்ஸ்பெக்டட் தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். ஆனால் வர தொடங்கி விட்டது என்று நான் அது வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் சொல்லி முடிச்சிடுறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நாங்கள் we are predicting மட்டும் it started to coming into our account. அதை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஐயா, என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க.